ஆனால் இந்த எலெக்ஷன் வந்து செம்ம டஃப்பாக இருக்கும். செய்கிற மனசு இருக்கும்னு நம்புகிறேன். என் புள்ள மாதிரி அவர் என் புள்ள தான். மருத்துவமனை கூட விட்டு வைக்கல, எல்லாத்தையுமே தனியாமை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அரசு துறை எதுக்கு இயங்குதுன்னே தெரிய போயிட்டு இருக்குது. அப்போ இருக்கிற கர்மவீரர் காமராஜர் ஐயாவே அவ்வளோ நல்லா செஞ்சு படிக்க வச்சார். அவரே அவர் தொகுதியில் தோக்கடிச்சிட்டாங்க. பண்ணனா மட்டும் அது பண்ண வேண்டியது தானே. பணம் இருக்குது, செய்யணுங்கிற எண்ணம் இருக்குது, செய்ய வேண்டியது தானே. அரசியலில் எவ்வளோ இருக்குது, அதில் இது ஒன்று. கண்டிப்பாக 100% விஜய் தான் வருவார். மக்களே, யார் எந்த கட்சியிலேருந்து வந்து காசு கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க. 10 நாளைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்லாம். கார்பரேஷன் ஸ்கூலெல்லாம் தரமான ஸ்கூல் ஆக்குவேன், ப்ரைவேட் ஸ்கூலெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஆக்கி உங்களுக்கு பெருசாக வைப்பேன். ஹாய் ஹலோ கைஸ், நான் உங்கள் பூபேஷ். டிவிகேவோட மாநாட்டில் நம்ம விஜய் சார் ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பாருங்க, 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி அப்படின்னு. பட் அந்த 2 பேர் யார் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. என்ன அப்படின்னா, டிஎம்கே அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த பக்கம் டிஎம்கேக்கு போட்டியாக யார் இருப்பாங்கன்னா, டிவிகேன்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க, நாம் தமிழர்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க, ஏடிஎம்கேன்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக டிஎம்கே ஸ்ட்ராங்கான போட்டியாளர் யார்? இதுதான் இன்றைக்கி மக்கள்கிட்ட கேட்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிவிகே யாரோட கூட்டணி வச்சா இந்த எலெக்ஷனில் அவங்களால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதையும் மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 2026 எலெக்ஷனில் 2 பேருக்குள்ளே தான் போட்டியே அப்படின்னு எல்லா கட்சியும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த 2 பேர் யார் அப்படிங்கிறது மக்கள் வந்து குழப்பமாக தான் இருக்கும். ஏடிஎம்கே சைடில் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படிங்கிறாங்க. டிவிகே என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படிங்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியில் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யாருக்கு ஸ்ட்ராங்கான போட்டியாக? 2026 இல்லைங்க, நான் 86லேருந்து ஓட்டு போட்டுன்னு வரேன். 86, 96, 2006, 2016, 2026 வந்துருச்சு. எந்த 26 வந்தாலும் சரி, எந்த கட்சியும் வந்தோம், எந்த இதுவும் வந்து ஏழைகள் மாறலை. ஏழைகள் இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கான். ரிச்சா ஓட்டின்னு தான் இருக்கான். ஆட்டோ ஓட்டின்னு தான் இருக்கான். பிளாட்ஃபார்ம் மக்கள் தான் இருக்காங்க. இன்னும் எதுவும் முன்னேற்றம் இல்லை. சில பேர் நல்ல சீஃப் மினிஸ்டர் வந்தால் நல்ல திட்டங்களை இளைஞர்களுக்கு கொடுக்கலாம், விதவை பெண்களுக்கு கொடுக்கலாம், ஊனமுற்றவர்களுக்கு கொடுக்கலாம், கீழ்த்தட்டு மக்களுக்கு அவங்களால் முடிஞ்ச உதவியை செய்யலாம், லோன் தரலாம், மானியம் தரலாம், இதெல்லாம் பண்ணலாம். எம்ஜிஆர் ஒரு காலகட்டத்தில் செஞ்சார் சில பேருக்கு. அப்புறம் புரட்சி அம்மா கொஞ்சம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு நம்ம அடுத்த மக்களை நம்ம ஏன் பார்க்கணும்? அவங்க ஓட்டு போடுறதுனா போட்டுற போகிறாங்க. நம்ம மக்களை பார்த்துக்கலாம், நம்ம சுற்றுச்சூழலை பார்த்துக்கலாம், நம்ம சொந்த பந்தத்தை பார்த்துக்கலாம், நம்ம ஃபாரின் கார் வாங்கலாம், தனி ஃப்ளைட் வாங்கலான்ற மாதிரிலாம் சில கட்சிகள் மாறி போச்சு. என்னென்னா, ₹1 பாக்கெட்டில் வைக்கும்போது ₹1 தெரியும். திருப்பி ₹100 வச்சோமா, 200 வைக்கலாமா, 300 வைக்கலாமா, 1000 வைக்கலாமா, 50 லட்சம் வைக்கலாமா, 1 கோடி வைக்கலாமா, அப்படியே மனுஷ மைண்டு மாறும். ஏன்னா எல்லாமே மனிதர்கள் தானே. எல்லாம் வானத்தில் எவனும் பிறக்கல, எல்லாம் அம்மா வயிற்றுல தான் வந்திருக்காங்க. அதனால் பணம் காசை சேர்க்க ஆரம்பிச்சிட்டானா சத்தியமாக எச்ச கையில் காக்கா ஓட்டவே மாட்டான். ஒரு குழந்தைக்கு கூட பால் பாக்கெட்டு வாங்கி தர மாட்டான். இதுதான் உண்மை. போட்டின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே போட்டி கடுமையாக இருக்கும். அதில் இடையில விஜய் என்ன ஓட்ட பிரிப்பார் வந்து அவ்வளோதான் நடக்கும். எதனால் நீங்கள் டிஎம்கே ஏடிஎம்கே தான் இருக்கும், டிவிகே வந்து இல்லை, என்னென்னா பழைய கட்சி இல்லை அது. இது வந்து உங்களுக்கு சின்ன பசங்க தானே அதிகமாக இது பண்ணுறாங்க. பெரிய ஆளுக்கு யாருமே இது பண்ணலையே. விஜய்க்கு வந்து விஜய் கட்சி. ஆமாம், அதனால் வந்து விஜய் வந்து ஓட்டை தான் பிரிப்பார், ஆட்சிக்கு வர முடியாது. அதாவது இப்போ இருக்கிற டிஎம்கே கட்சி நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. ஓப்பனாக சொல்கிறேன்னா யார் என்ன சொல்கிறா நம்ம இல்லை, இப்போ இருக்கிற ஒரு பொசிஷனில் நல்லா பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இதுக்கு மேலே நல்லா பண்ணுவாங்க. அதே மாதிரி பண்ணிட்டு வந்தவங்களும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? அதே மாதிரி வரணும் இல்லை வரக்கூடாது நம்ம டிசைட் பண்ணல, இல்லை மக்கள்கிட்ட தான் இருக்குது. அது நானும் வந்து அவங்களும் நான் சப்போர்ட் பண்ணல, யாரும் இதுவான பேசலை. நல்லா பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த வேலையை செய்ய வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு விஷயத்த வந்து அவங்கள வந்து அதுக்கு வந்து சப்போர்ட்டும் பண்ண தேவையில்லை. நம்ம என்னன்றனா அவங்க வேலையை பார்க்குறோன்னா அவங்க பாட்டுன்னு போயிட்டே விட்டுட்டுருக்கோம். அதே மாதிரி ஏடிஎம்கே வந்தாலும் அதே மாதிரி தான் இந்த ஆன்சர் நான் சொல்லுவேன். அதே மாதிரி டிவிக்கே வந்தாலும் இதே தான் ஆன்சர் நான் சொல்லுவேன். 3க்கு நான் வந்து மேக்ஸிமம் வந்து என்ன அதே மாதிரி சேம் 3மே என்ன எது நல்லா பண்ணுறாங்க, மக்களுக்காக என்ன பண்ணுறாங்க, மக்களோட வந்து வேதனைகள் அதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, என்னென்ன விஷயங்கள், என்ன குறைபாடுகள், என்னென்ன ஒரு இது அதெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக நான் ஏற்றுக்குவேன். மக்களை வந்து கண்டிப்பாக வரவேற்பாங்க. கண்டிப்பாக ஒரு ஆன்சர் இருக்குது. விஜய் தான் வருவார்னு நினைக்கிறேன் என் மனசில். ஏன்னா படம் நடிக்கிறாருன்னு சொல்லலை, யாராவது ஒருத்தர் புதுசு வரணும்ல. அதாவது அந்த காலத்தில் எம்ஜிஆர் சினிமா நடித்து தான் வந்தார், அதுக்கப்புறம் ஜெயலலிதாவும் நடித்து தான் வந்தாங்க. அதே மாதிரி அந்த நடிப்புன்றவங்க தான் வர முடியும். பணன்றது ஒரு பக்கம், அது அப்புறம். நான் பணம் இல்லைன்னா கூட மனசு இருக்கணும். இந்த செய்கிற மனசு இருக்கும்னு நம்புகிறேன். என் புள்ள மாதிரி அவர் என் புள்ள தான். நான் செய்வார்னு நினைக்கிறேன். அவர் தான் வருவார். ஏடிஎம்கே நிற்கும். ஏடிஎம்கே காரணம் என்ன?
காரணம் என்னென்னா அவங்க ரொம்ப ஆண்டு காலமாக இருக்காங்க. இவர் இப்போ தான் வந்திருக்காரு. இவர் வந்து ஒன்றும் பெருசாக சாதிக்கலை, ஒருத்தரையும் பேட்டி கொடுக்கல. இவர் வர்றதுக்கு முன்னாடியே கூட அவருடைய துறையில், அதாவது சினிமா துறையில் நலிஞ்சவங்க, போக்குவரத்தில் இருக்கிறவங்களுக்கு அவர் பெருசாக செஞ்சான்னு இது வரைக்கும் நம்ம கேள்விப்படலை. அப்படிலாம் இருந்தால் தானே பழையபடி வந்தால் செய்வாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்பயும் அவர் வந்து செலவு பண்ணணும், வரணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அரசியல் கட்சியில் தலைவராக வந்தவங்க வந்து எனி டைம் மக்களோடு இருந்தால் மட்டும்தான் நடக்கும். அவர் மக்களோடு இருக்கிறதுக்கு அவர் தயாராக இருந்தால் கூட மற்றவங்க விட மாட்டேன்றாங்க. ஜனங்க போய் ஒரே மொச்ச உடனே அவர் பயந்து உட்கார வேண்டிய கட்டாயமாக இருக்குது. இதுதான் நிலவரம். அதனால் போட்டி வந்து திமுகவுக்கு மட்டும்தான். ஆனால் திமுக மட்டும்தான் ஜெயிக்கும், கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டியே. ஆமாம், மற்றவங்களுக்கெல்லாம் இங்கே ஸ்ட்ரென்த் இல்லை. மேற்கொண்டு திமுகவில் வந்து கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. காங்கிரஸ் ஒரு பெரிய பலம் இருக்குது, விடுதலை சிறுத்தை கட்சி பெரிய பலம் இருக்குது. அதில் விடமாட்டார். ஸ்டாலின் இவங்களெல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டார். அதனால் நடக்காது. அவர் தான் வின் பண்ணுவார். உறுதியாக டிஎம்கே வின் பண்ணும். செகண்ட் ப்ரைஸில் அதிமுக தான் இருக்கும். இந்த எலெக்ஷனை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு காம்படிஷன் இருக்க தான் செய்யும். அதில் வந்து திமுக வந்து நிறைய இடத்துல சில நல்லதும் செஞ்சுருக்காங்க, சில கெட்டதும் இருக்குது. அதனால் திமுக வெற்றி பெறும்னு சொல்ல முடியாது. அதேமாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்தபோதும் பல துரோகங்களையும் பல நல்லதையும் செஞ்சுருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சில பொள்ளாச்சி கொலை வழக்கு, பாலியல் வழக்கு இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக அந்த ஜெயலலிதா அம்மா கொடநாடு கொலை வழக்கில் வந்து இன்னும் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல. இதுலேயே செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி அவர்களும் 2 பேருக்கும் கடுமையான போட்டி நடந்துகிட்ருக்குது. இதை வந்து முற்றிலும் அதிமுக பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதாக்கு கைக்கூலியாக தான் செயல்பட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பாரதிய ஜனதா தான் அவங்கள முற்றிலும் இயக்கிறது. எல்லாமே லஞ்சத்திலும் கொள்ளை லாபத்திலும் கொள்ளையடித்து கொண்டு அவங்க வந்து அவங்களுடைய பணத்தினுடைய பலத்தை தான் காட்டுறாங்களே ஒழிஞ்சு மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செஞ்சபாடு இல்லை. என்றைக்கு எடப்பாடி ஆட்சிக்கு வந்தாரோ அன்னையிலேருந்து இந்த தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நல்லதும் செஞ்சதில்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களுக்கு உண்டான வேலைவாய்ப்பு 80% வேலைவாய்ப்பை வந்து தடை செஞ்சுருக்கணும். அன்றைக்கே வந்து அவங்க வந்து தமிழக மக்களுக்கு வேலைவாய்ப்பு 80% கொடுக்கணும். மற்ற மக்களுக்கு வந்து 20% கொடுக்கணும்னு அந்த இதை கொண்டு வந்திருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, பாரதிய ஜனதா கொஞ்சம் பேச்சை கேட்டுக்கிட்டு இன்றைக்கி வந்து தமிழனுடைய வேலைவாய்ப்பு முற்றிலும் மறுக்கப்பட்டு விட்டாங்க. செய்கிறவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கும் மறைமுகமாக செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பால் பாக்கெட் வாங்கி தராங்க, அனாதை ஆசிரமத்துக்கு சாப்பாடு போடுறாங்க, ஏழை பிள்ளைகளுக்கு கல்யாணத்துக்கு ஏதாவது உதவி பண்ணுறாங்க. ஏன்னா எந்த பதவியும் வேணான்ற மாதிரி தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. சில பேர் தான் டிவிக்கே திமுக அதிமுகன்றது என்ன சொல்கிறது எனக்கு தெரில. அவங்க என்ன காரணத்துக்காக இப்படி துடிக்கிறாங்கன்னு தெரில. மைக்கப்படி சில பேர் கத்துறான், ஓன்றான், ஏன்னு தெரில. அன்பா கேலியா ஓட்டு போட போகிறோம், அதுக்கு ஏன் கத்துறேன், நான் தான் ஓன்னு கரடி மாதிரி கத்துறாங்க சில பேர். பொறுத்ததில் எம்ஜிஆர் பேசும்போது அப்படி பேசவே மாட்டார். அறிஞர் ஐயா பேச்செல்லாம் கேட்டிருக்கேன், கத்த மாட்டாங்க. பொறுத்ததில் அம்மாவோட கத்த மாட்டாங்க. கேப்டன் விஜயகாந்த் சார் கூட அவளை கத்த மாட்டாங்க. இவங்க ஏன் ஓய்னு அடி தொண்டை போட்டு கத்துறாங்க. என்ன செய்ய போகிறாங்க, அமுக்க போகிறாங்களா, ஏழைகளுக்கு கொடுக்க போகிறாங்களான்னு தெரில. இவ்வளோ கத்துறோன்னு அவசியமே இல்லை. நான் உங்களுக்கு செய்கிறேன், நிறையா திட்டங்களை கொண்டாடுறேன். தயவு செஞ்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு ஓட்டு போட சிஎம்மாக வைக்கிறீங்களா, இப்படி கூட கேட்கலாம், தப்பு இல்லை. நான் கத்துறாங்க, எதுக்காக கத்துறாங்க, தெலுங்கு படம் நிறையா பார்ப்பாங்களா என்னன்னு தெரில, லபான்னு கத்துறாங்க. ஆனால் இந்த எலெக்ஷன் வந்து செம்ம டஃப்பாக இருக்குங்க, பயங்கர டஃப்பாக இருக்கும். இவரா டஃப்பாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பணப்புழக்கம் கூட நிறையா ஏழைகளுக்கு போய் சேரும் நான் நம்புகிறேன். நான் தரேன் 1000 ரூபா தரேன் போடு ஓட்டு, நான் 2000 தரேன் போடுன்ற வண்டி ஒரு போட்டி கூட இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தேர்தலுக்கெல்லாம் ரொம்ப சூடு பிடிக்கும், போட்டி இருக்கும், பொறாமல் இருக்கும், சண்டை இருக்கும், வம்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் எவன் இதெல்லாம் அடிச்சு பிடிச்சி உட்காந்து சிஎம்எல் பதவியில் உட்காரான்றது வந்து ஒரு கணிக்க முடியாத கருத்து கணிப்பாக தான் இருக்குது. டிவிக்கே வந்து ஜெயிக்கணும்னா யார் கூட கூட்டணி வச்சா ஜெயிக்க முடியும்னு சொல்கிறீங்க? இப்போதைக்கு அவர் வந்து இந்த கூட்டணியில் இருக்கிறவங்களை யாராவது பிடிச்சி இழுத்துட்டு போய் அவர் வைக்கணும். திமுகவில் இருக்கிற கூட்டணியில் இருக்காங்கல்ல, விடுதலை சிறுத்தையோ காங்கிரஸோ இருக்குல்ல, இவங்களை பிடிச்சிட்டு போய் அவர் நிற்கணும். நின்னா தேசிய கட்சியோடு நின்னார்னா அவருக்கு மரியாதை தான். அதுக்கு அவர் வாட்டமாக போய் இப்போ ராகுலெல்லாம் பார்க்கலையே, பார்த்துருந்தா நடந்திருக்கலாம். சரி, ஓகே. இப்போ நீங்கள் முன்னே சொன்ன மாதிரி விஜய் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் பண்ணுறாரு, ஆனால் மக்கள் போட்டு அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. போட்டு முக்கிறப்போ அவர் செய்ய வேண்டிய விஷயத்த செய்ய முடியாமல் போயிடுது அப்படின்னு சொல்லுங்க. மக்கள் அதுக்கு என்ன பண்ணார்? அதாவது விஜயோட ரசிகர்கள், விஜயோட தொண்டர்கள் எந்த மாதிரி? இவரே வந்து சில விஷயங்களை வலிக்கணும். எப்படின்னா, இப்போ நம்மளுக்கு அதிகமான நெருக்கடியோடு வராங்கன்னொன்னே நம்ம ரொம்ப விலாசமான இடத்துலையே நம்ம மீட்டிங் பண்ணுற மாதிரியே வைக்கணும். சந்து பொந்துக்கு போகாமல்
விலாசமான இடத்துல நம்ம வந்து 1000 பேர் 2000 பேர் நின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி இடத்தவே தேர்வு பண்ணி அவர் போகணும். இப்போ மகாபலிபுரத்தை தேர்வு பண்ணி போயிருக்காருல, அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஒரு எலெக்ஷனை சந்திச்சிட்டாருன்னா பிறகு அவர் நார்மலாகவே யாரோடையும் வரலாம். இதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் மக்கள் வந்து அப்படி இல்லை, ஏதோ அவரை பார்க்கணும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. அப்படி அவர் ஒன்றும் பெருசாக செய்யலையே. எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, எம்ஜிஆர் கூட இன்றைக்கி பெரிய மரியாதை இருக்கிறதுக்கு காரணம்னா, அவர் அரசியல் கட்சிக்கு வராதுக்கு முன்னாடியே யாராவது போனால் அவருக்கு ஹெல்ப் மைண்டில் அவர் பண்ணுவார். எங்களுக்கு தெரிஞ்சு ஒருத்தர்லாம் இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கார், எனக்கு ஒரு ஃபேன் வாங்கி கொடுத்தேன்றாரு. ஃபேன் என்ன இருக்கும் அந்த நேரம்? அந்த ஃபேன் வந்து பெரிய, ஆனால் அந்த ஃபேன் வாங்கி கொடுத்தேன்னு இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காரு, எம்ஜிஆர் கொடுத்த ஃபேன்னு. அந்த மாதிரி சில விஷயங்களை இவங்க செஞ்சால் மட்டும்தான் இதில் பெருசாக வர முடியும். விஜய் சார் வந்து நல்லா யோசிக்கணும். மேக்ஸிமம் வந்து விஜய் சார் நல்லா யோசிக்கணும். ஆனால் வந்து மேக்ஸிமம் வந்து மக்களோட பலம் வந்து அவங்க சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது கரெக்டு. மெயினாக அந்த கூட்டணி நெரிசல் இப்போ மெயினாக வந்து கூட்டணி நெரிசல் தான் சொல்கிறாங்க. மெயினாக இந்த கூட்டணி அவர் வந்தாலே வந்து படத்தில் பார்க்குற மாதிரி எல்லாம் வராங்க. மெயினாக அந்த கூட்டணி நெரிசல் இல்லாமல் அவர் கொஞ்சமாக, ஆனால் வந்து இந்த வாட்டி வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. நெக்ஸ்ட் இயர்னால் கன்ஃபார்மாக, அதாவது நெக்ஸ்ட்டு எலெக்ஷன் கன்ஃபார்மாக ஒரு இது இருக்குது. மேடம் இப்போ அவர் வந்து இப்போ தனியாக நிற்கிறது தான் எய்மில் இருக்கார். கூட்டணி கூட போகிற மாதிரி எங்கே இருக்கார்? ஆமாம், அவர் தனியாக தான் நிற்க போகிறேன், மாற்று அரசியல் பண்ண போகிறேன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் எப்படியும் கூட்டணி வச்சா தான் ஒரு விஷயம் பண்ண முடியும். ஆமாம், நீங்கள் அவர் வந்து தனியாக நின்றுனா எப்படி நம்ம இதுன்னு தெரியணும்னு அப்படி நிற்கிறாரு. நம்ம கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும் அவருக்கு. மற்றபடினா சில்லறை கட்சி கூட என்ன சேருவார், ஓபிஎஸ்ஸு அந்த மாதிரி தினகரன் அவங்க கூட சேர்ந்தா சேருவார். மற்றபடி சான்ஸ் இல்லை. சில பேர் சொல்கிறாங்க திமுகக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி, கடும் போட்டி அப்படின்றாங்க. யார் யார் கூட கூட்டணி அமைச்சு என்னென்ன பண்ணி எப்படி ஜெயிக்கிறாங்கிறது வந்து சொல்ல முடியாது. ஏன்னா கடைசியாக 2 மாதம் கூட இவன் என் கட்சி நான் சேர்ந்துறேன், அவங்க கட்சி நான் சேர்ந்துக்கிறேன், என் கட்சி சேர்ந்துருக்காங்க, பார்த்துருப்பீங்க நீங்களே. அப்படி சேர்ந்து ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்கும் கரெக்டாக, திமுகவா டிவிகேவா நாம் தமிழரா திருமாவளவன் சாரா இப்போ எடப்பாடி பழனிசாமியா, எதுவுமே கருத்து கணிப்பு இல்லை. நான் படிக்காதவன் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. கருத்து கணிப்பு நீங்கள் படித்தவன்கிட்ட போய் கேட்டால் கூட எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவான். ஏன்னா இந்த தேர்தல் களம் மிகவும் சூடாக இருக்கும், பரபரப்பாக இருக்கும், பணங்காசு புழங்குறதா இருக்கும். ஏழைகளுக்கு சில நல்ல திட்டங்கள் உதவிகள்லாம் வரும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் மனசுக்கு யார் பிடிச்சிருக்கோ நல்லவன்னு தோணுன்னா அவங்களுக்கு போடுங்க. இதில் தாங்க இருக்குது. 5 வருஷம் இருக்க போகிறாங்க, 50 வருஷம் 100 வருஷமாக இருக்க போகிறாங்க, ஒன்றுமே கிடையாது. அப்பேற்பட்ட கர்ம வீரர் காமராஜர் ஐயாவே அவ்வளோ நல்லா செஞ்சு படிக்க வச்சார். அவரே அவர் தொகுதியில் தோக்கடிச்சிட்டாங்க. அதனால் வந்து மக்கள் மனம் மாறிக்கிட்டே இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு யார் நிதி தராங்களோ, நீதி கூட அப்புறம் பார்த்துலாம், நிதி தந்தால் வாங்கிக்கிங்க, ஓட்டை போட்டு விட்டு தொலைங்க. வேறு என்ன பண்ணுறது, நம்ம அந்த மாதிரி ஆகிட்டோம், ஓட்டு போடுற மிஷினாக ஆகிட்டோம், நம்ம மாற்ற முடியாது. போயிட்டே இருக்கட்டும், அவனாவது நல்லா இருக்கட்டும். என்ன இப்போ நம்ம வறுமையிலே பழகிட்டு பழைய சோறு சாப்பிட்டே பழகிட்டோம். அவன் பீஸா பர்கர்னு எங்கேயோ போயிட்டான், அவனா நல்லா இருக்கட்டும், போங்க. அதாங்க என் கணிப்பு. இப்போ கரூரில் நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் டிவிகேவோட ஒரு வீரியம் கம்மியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? முன்னே ரொம்ப போல்டாக நிறைய விஷயம் பண்ணாங்க, இப்போ இந்த ப்ராப்ளம் நடந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஆகிட்டாங்களோன்னு உங்களுக்கு தோணுது? டிவிக்குன்றது வந்து 1000 என்ன தான் சொல்லுவாங்க. மெயினாக 1000 என்ன தான் சொல்லுவாங்க. அவருக்கு வந்து மவுஸ் மேக்ஸ்னா பண்ணுறாரு. அதை நான் ஓப்பனாக சொல்ல பாருங்க. 3 கட்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இவங்க பண்ணுறாங்க அவங்க பண்ணுறாங்க இல்லை, கரெக்டாக பண்ணின்னு வரணும். பொசிஷன் அப்படியே 3 லெவல் அப்படியே பண்ணிட்டு வந்தால் தான் அதுக்கேற்ற ஆன்சர் வந்து மக்கள் தான் சொல்லணும். மெயினாக சரிங்களா, இதே நம்மளோட ஆன்சர். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். நான் செல்லில் கூட பார்க்கல, அவருக்கு இடம் கொடுக்கல. சும்மா ஒரு நடிகர், நாடகத்தில் நடிகர் இங்கே வந்தாலே 50 பேர் கூடிடுறோம். அவர் அவ்வளோ பெரிய சாரு. நான் மக்களுக்கும் கொஞ்சம் பார்த்து செய்யணும். அவர் சொல்கிறது என்ன கருத்து, அதை ஃபஸ்ட்டு மனசில் பதிஞ்சு வச்சுக்கணும். மாசமாக இருக்குங்க வராதிங்க, நான் குடும்பமாக குழந்தைங்கள இட்டுன்னு வராதிங்க, என்னை பார்க்க வாங்கன்னு கூப்பிடல, நம்மளாக தான் போய் உயிரை கொடுக்குறோம். அதுக்கு ஏதோ நச்சிடம் தராருன்னு கேள்விப்பட்டேன். அதனால் அந்த கரூர் வந்து இடம் கொடுக்கணும். இடம் விற்சாலமாக, இப்போ எப்படி ஒரு கோவில் சாமியை பார்க்க போகும்போது இடம் விற்சாரமாக கொடுத்தா தான் மக்கள் நிற்கும், அந்த மாதிரி தான் அங்கேயும். அவர் சாமின்னு நான் சொல்லலை, நான் சாமி இடத்துல சில பேர் மக்களில் இருக்கிறார், மனசில் இருக்கார். அதனால் இடம் கொடுத்துருந்தா இந்த வாய்ப்பு வந்தே இருக்காது. இப்போ இதுக்கு முன்னே மதுரையில் ஒரு மீட்டிங் போட்டாருன்னு கேள்விப்பட்டேன். இப்போ அங்கே யாராவது ஆனாங்களா ஏதாவது, அது ஆகிறதுக்கே வாய்ப்பு இல்லை. அப்போ இது மட்டும் எப்படி ஆச்சு? ஏதோ அரசியலில் எவ்வளோ இருக்குது, அதில் இது ஒன்று. ஆனால் கண்டிப்பாக 100% விஜய் தான் வருவார். கடவுளோட ஆசீர்வாதம் அது. இன்னொரு சங்கம் பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சங்கம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2வது சங்கமாக இருக்காங்க. இந்த 2வது சங்கமாக இருந்துக்கிட்டு திமுக என்ன செய்தோ அதே இவங்க துணை போயிடறாங்களே ஒழிஞ்சு இந்த வேலைவாய்ப்பு இன்னை வரைக்கும் யாருக்குமே கிடையாது. இது மத்திய அரசு நிறுவனம்,
மத்திய அரசு நிறுவனத்தில் ஒருத்தர் கூட வேலை வாய்ப்பு இல்லை. இந்த பாதிக்கப்பட்டதில் நானும் ஒரு ஆள் தான். இதில் வந்து என்எல்சி ஐடிஎஸ் பயிற்சி முடித்து சுற்றுப்புற கிராம மக்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். அந்த மாவட்ட மக்களுக்கு ஒருத்தர் கூட வேலை வாய்ப்பே இல்லை. அதில் வீடு நிலம் கொடுத்தவங்களாக இருக்கட்டும், அதேமாதிரி பார்த்திங்கன்னா முன்னாள் பணியாளர் வாரிசுகளாக இருக்கட்டும், சுற்றுப்புற கிராம மக்களாக இருக்கட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியும் அதில் இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, பிஜேபி இருக்குது. ஆனால் எந்த கட்சியுமே இந்த மாவட்ட மக்களுக்கு எந்த ஒரு நல்லதும் செய்யலை. இது மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே மறுக்கப்பட்டு தமிழகம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி வந்து கூட்டு களவாணிகள் போல் கைகோர்த்து கொண்டு ஒருவருக்கொருவர் அரசு வேலைகளை தனியார் மயமாக்கி கொண்டிருக்கிறாங்க. போட்டி போட்டுக்கிட்டு பார்த்து, அதாவது அதிமுக ஆட்சியில் 10 மண்டலம் விட்டாங்க, இப்போ திமுக ஆட்சியில் 2 மண்டலம் விட்டுருக்குறாங்க. இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா அரசு துறை வேலைவாய்ப்பே இல்லாமல் ஆக்கிறவங்க மாதிரி கொண்டு போயிட்டுருக்குறாங்க. மக்கள் மிகவும் வறுமையில் போயிட்டுருக்குறாங்க. விஜய் வந்து முதலமைச்சராக ஆகணும்னா இதை பண்ணுனா முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள்? அதான் இன்னும் கீழே இறங்கி வரணும். கீழே இறங்கி வந்தால் மட்டும்தான் நடக்கும். இன்னும் ஆளுகளை கைட் பண்ணால் மட்டும்தான் நடக்கும். இவராக இருந்து அதை பண்ணாததுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் அடிமட்டத்தில் இன்னைக்கு திமுக ஜெயிக்குதுன்னு சொல்கிறதுக்குலாம் என்ன காரணம் கேளுங்க. அடிமட்டத்துலேருந்து எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுருக்காங்க. மாவட்ட செயலாளர்லேருந்து வட்ட செயலாளர்லேருந்து பகுதி செயலாளர்லேருந்து எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுருக்காங்க. அவங்க தேவைகளை பூரா கவர்மெண்ட்டு வேறு வழியில் கரெக்ட் பண்ணி வச்சுருக்கு. அதனால் அவங்க இதை விட்டுட்டு போக முடியாது. அவங்க ஊன்னா எல்லோரும் சேர்ந்து சண்டைக்கு வர்ற மாதிரி வருவாங்க. இங்கே அப்படி கிடையாது. இந்த அடிப்படை வந்து எல்லாத்துக்கும் தேவை. உனக்கோ எனக்கோ பணம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை ஓடும். அதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக வருதே, அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். விஜய் சார் வந்து 250 கோடி வாங்குறாரு ஒரு படத்துக்கு. இப்போ இன்னொரு 10 படம் பண்ணார்னா கூட 2500 கோடியை விட்டுட்டு மக்கள் பணி செய்ய போகிறேன்னு வந்திருக்காருன்னா அவருக்கு காசு மேலே ஆசை கிடையாதுன்றது தான் ஒன்று. யாரோ உசுப்பேற்றிருக்காங்க. யாரோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் யாரோ உசுப்பேற்ற வந்து அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் பதவிக்கு வந்து கண்ணில் விரல் விட்டு நோண்டினார் எல்லாரையும். இதான் உண்மை, எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஜெயலலிதா யாரும் நோண்டினாங்க அப்படின்னா ஜெயலலிதா வந்து பதவிக்கு வந்து அவங்களுக்கு கண்ணில் விரல் விட்டு நோண்டாங்க. இரும்பு மங்கைன்னு போயிடுவாங்கண்ணே. இவர் டிவிக்கு இளைய தளபதி விஜய் யார் நோண்டி விட்டாங்க, யார் சொரிஞ்சு விட்டாங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் வரலாம், வராமலும் போகலாம். வந்துட்டா ஏழைங்களுக்கு நல்ல இதெல்லாம் நடக்கும். ஆனால் தோத்துட்டாருன்னா பயங்கரமாக அவர்களுக்கு சில பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ரைடு வர வாய்ப்பு இருக்குது. படம் பண்ணக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாது, நைட்டில் அங்கே போகிறேன் அங்கே வரேன்ற மாதிரி நோண்டுறதுக்கெல்லாம் கூட வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் அந்த வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நாங்களாம் அது பாதிக்கப்பட்டு இன்றைக்கி வேலை வாய்ப்பு இல்லாமல் தான் நானே ஒரு எம்பி கேண்டிடேட்டாக கல்லூரியில் நின்று என்னோட மனு கடைசி நேரத்தில் தள்ளுபடியாச்சு. நாங்களும் பல கட்ட போராட்டம் பண்ணி அமைச்சர் பெருமக்கள்லேருந்து முதலமைச்சர்லேருந்து எல்லாரும் காலில் பார்த்து கூட விழுந்துட்டோம். இது வரைக்கும் அதுக்கு உண்டான தீர்வு எட்டப்படவில்லை. இதை வந்து நாங்களும் எத்தனையோ மீடியாவில் சொல்லியும் கடலூர் மாவட்டம் சுற்றிலும் புறக்கணிக்கப்பட்டது. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள வேலைவாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கி போக்குவரத்துறை போயிடுச்சு, இபி போயிடுச்சு, இது சாலை பணியாளர் வேலை போயிடுச்சு, அதேமாதிரி துப்புரவு பணியாளர் வேலை போயிடுச்சு. எல்லாருமே தனியார் மையம், மருத்துவமனை மது கூட விட்டு வைக்கல, எல்லாத்தையுமே தனியார் மையம் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அரசு துறை எதுக்கு இயங்குதுன்னே தெரிய போயிட்டுருக்குது. இதே நிலை போயிடுச்சுன்னா தமிழக மக்கள் திரும்பி பழையபடி வேலைவாய்ப்பு இல்லாமல் மிகவும் ஏழ்மையான நிலைக்கு தான் போவாங்க. ஓகேண்ணா, இந்த மாதிரி நிலைமை மாறணும்னு தான் மாற்று அரசியலாக நான் வரேன், ஒரு மாற்றம் கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி டிவிகேல விஜய் சார் உள்ளே வந்திருக்காரு. அவர் மாற்றம் கொண்டு வருவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? விஜய் சார் வந்து இப்போதைக்கு வரலாம். அவர் உடனடியாக ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது. ஓரளவு ஓட்டு சதவீதம் வாங்கலாம். அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யுங்க. ஃபஸ்ட்டு எந்த ஒரு நிலமே செய்யலைங்க இது வரைக்கும். அவர் மக்கள் வந்து அவங்க ஏற்கனவே எவ்வளோ மீட்டிங் நடத்திருக்காங்க, எவ்வளோ வந்து திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாரு. அந்த திரைப்படங்களில் எவ்வளோ பேர் பாலாபிஷேகம் போய் செத்துருக்குறாங்க. அவங்களுக்குலாம் என்ன நிவாரணம் கொடுத்துட்டாரு? இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து கரூர்லேருந்து எல்லாத்தையும் கூட்டு வந்து பஸ் வச்சு கூட்டு வந்து இது பார்க்க முடியும்னு செய்கிறீங்க. ஏன் அதே நீங்கள் போய் ஒரு கோவிலையோ இல்லை வேறு எங்கேயோ வேறு நகரத்தில் இருந்துக்கிட்டு அங்கேருந்து அவங்கள வர வச்சுருக்கலாம்ல. பாதுகாப்பு வந்து இங்கே கொடுக்குற பாதுகாப்பு அங்கே அந்த ஹோட்டலில் அங்கே வச்சு பாதுகாப்பு கொடுத்து பேசியிருக்கலாம்ல. இது வந்து ஒரு கட்சி வந்து சீரழியுது. மக்கள் வந்து சரி கிடையாது. பணத்தின் நோக்கத்தில் வந்து எல்லாமே பணத்துக்காக தான் போயிட்டுருக்காங்க. மக்கள் வந்து சரியான வந்து நீதி நேர்மை நியாயம்லாம் இல்லை. அதுதான் இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. போன தேர்தலெலாம் வந்து 5 நாள் இருக்கும்போது 20 நாள் இருக்கும்போது போஸ்ட் ஓட்டுறதுக்கு முன்னே வந்து அந்த நான் கூட்டணி வைக்கிறேன் அந்த போஸ்ட்டில் வந்து காலி இடங்களை விட்டு வச்சுருப்பாங்க. இந்த கட்சியில் வந்து இணைய போகுது காலி இடங்களை வச்சுட்டு இப்போ வந்து இணையராக இருப்பாருங்க, அப்புறம் தூக்கி அவர் ஃபோட்டோவை மேலே வைப்பாங்க. அந்த மாதிரி சூழலாம் இருக்குது. அதனால் வந்து கூட்டணி வருமா வராதா, திமுக வருமா வராதா, டிவிகே வருமா வராதான்னு கருத்து கணிப்பு சொல்ல முடியாது. மக்களே யார் எந்த கட்சியிலேருந்து வந்து காசு கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க. 10 நாளைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்லாம். அதனால் காசை வாங்கிங்க. காசு வாங்குற தப்பு, அது வாங்குற தப்பு, அதெல்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்களா, நீங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கிறீங்களா, நீங்கள் தான் முக்கியம்.
இந்த ஒரு விரல் தான் முக்கியம். அதனால் நீங்கள் உங்களை பார்த்துங்க, எவன் பேச்சும் கேட்காதீங்க. உங்கள் பிளான் என்னவோ, உங்கள் உள்மனசு என்ன சொல்லுதோ செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. நன்றி.